அந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த ஒரு மனிதர் முருகன். ஓகே, அந்த கேரக்டர் தான் இப்போ பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போ அதுக்குள்ள அரசியல் இருக்கு. இப்போ அரசியலை வந்து ரஜினி சார் வேணான்னு விட்டு போன அரசியலை இப்போ அவர் கையில் எடுக்க போறாரு. அது ஆன்மீக அரசியலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதை ஓகே, கடவுள் பற்றி இல்லாத ஒரு வெற்றிமாறன் அவர் பெருசா ஆமாம் பெரியாருடைய கொள்கையில் ஈடுபாடு பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கதைக்களம் வேற மாதிரி கொண்டு போகுது. கடவுள் சார்ந்த விஷயத்தை வந்து வெற்றிமாறன் கையில் எடுக்கல, இந்த கதைக்களமே வேற. வணக்கம் சார். வணக்கம். திடீர்னு ஒரு அறிவிப்பு, தமிழ் முருகன் படத்தில் வெற்றிமாறனும் தனுஷும் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடி பிரச்சனை போயிட்டு இருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தனுஷ் அரசியலுக்குள்ள வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அரசியலில் அவர். ஏன்னா இந்த நிறைய பிரச்சனைகள் அப்பப்போ எழுப்பாங்க. இந்த முருகன் பிரச்சனை பேர்லாம் எழுத்துட்டாங்க, ஆந்திராவில் எழுத்தாங்க, இப்போ தமிழில் எழுத்து. தனுஷ் டக்குன்னு தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தவர். ஏஐயில் ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டாங்க வெற்றிமாறன் காம்பினேஷனில். அப்படிங்கும்போது இது தமிழ் தேசியத்தை பற்றி பேச போகிற இது. ஏன்னா அந்த கதை பிரகாரம் வாழ்கிட்ட ஒரு மன்னர் தான் முருகன். அவர் வந்து இனப்பற்று ரொம்ப அதிகம், மதம் ஜாதிக்கெல்லாம் அவர் உடன்பாடே கிடையாது. இப்போ அந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த ஒரு மனிதர் முருகன். ஓகே, அந்த கேரக்டர் தான் இப்போ பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போ அதுக்குள்ள அரசியல் இருக்கு, ஓகே, தமிழ் தேசியம் இருக்கு. சரிங்களா? கண்டிப்பாக. ஸோ இந்த மதம் ஜாதி கிடையாது, நாடு முக்கியம், மக்கள் முக்கியம். இந்த கதையை இப்போ எடுக்கிறார் தனுஷ். அப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு கட்சி சார்பாக கொடி ஆரம்பிக்கப்படுறதுல ஒரு ரசிகர் மன்ற சார்பாக அவர் இயக்கமாக ஒரு கொடி ஆரம்பி ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. அரசியலில் வருவதற்கான கிட்டத்தட்ட அந்த முடிவை வந்து தனுஷ் எடுத்த ஒரு தகவல் வருது. அதுவும் ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது மாதிரியான போகக்கூடிய ஒரு தகவல் வருது. ஏன்னா டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஓம் அதை வச்சுருக்காரு. அந்த படத்தில் கேரக்டர் பேர் வந்து பார்த்தோன்னா அருணாச்சலம். ஓகே. ஸோ அண்ணாமலையார். ஏன்னா அருணாச்சலம் வந்து ரஜினி சார் பண்ணார், இவர் அண்ணாமலையார் அப்படிங்கிற டைட்டில் வச்சு பண்ணுறார். ஏற்கனவே அண்ணாமலைன்னு படம் பண்ணிட்டார், ஆனால் இவர் வந்து அண்ணாமலையார். அப்போது நீங்கள் அப்படியே அந்த காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ தமிழ் முருகன். ஓகே. தமிழ்நாட்டில் நம்ம முக்கியமான அதை இறை வழிபாடில் முருகன் வந்து யாருமே வந்து கும்பிடாதவங்களே கிடையாது. தமிழ் கடவுள், தமிழ் முதல் கடவுள். அப்போ அவர் மேலே ஒரு பற்று பாசம் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஒரு கதையை எடுத்து இதுக்குள்ளே வந்து ஒரு தமிழ் தேசியத்தையும் ஒரு ஆன்மீக அரசியலையும் பண்ணக்கூடிய ஒரு மன்னராக நடிக்கிறாருங்கும்போது ரஜினி சாருடைய அந்த அரசியலும் இப்போ இவர் கூட வரக்கிற அந்த அரசியலும் ஆன்மீக அரசியலாக போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஓகே சார். இப்போ ரஜினி அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு நடுவில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க பொண்ணுக்கும் தனுஷ்க்கும் நடுவில் டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிற பொழுது ஏன் திரும்ப ரஜினி அவர்களோட அரசியலை கையில் எடுக்கணும்னு தனுஷ் நினைக்கிறார்? டைவர்ஸ் வந்து இவங்க கேட்டாங்க, கோர்ட்டு கொடுத்துருக்கு. திரும்பி நாங்கள் ஒன்று சேர போகிறோம்னா கோர்ட்டு ஒன்று மறுப்பதற்கு இல்லை, நீங்கள் சேர்ந்து நல்லபடியாக வாழுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பேப்பரை தானே கிழிச்சு போட்டு சேர்ந்த வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே. பட் வாழ்க்கை ஒரு முறை தான். ஏதோ இப்போ மனஸ்தாபம் வந்தது, பிரிஞ்சுட்டீங்க. ரஜினி சார் எவ்வளவோ சொன்னாங்க, ஐஸ்வர்யா சொன்னால் தனுஷ்டி சொல்லப்பட்டதுக்கு வாழ்க்கை இப்படி தான் பிரச்சனையில் வரும் செய்யும். இதற்காக டைவர்ஸ் போய் வாழ்க்கையை கெடுத்தவனா பசங்க 2 பேர் இருக்காங்க. இந்த பேர பிள்ளைகள் மேலே ரஜினி சார் அவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்காரு. யாத்திரை லிங்காமலை ஓகே. அவர் இல்லம் ஏங்க, அந்த 2 பேர பசங்களை தூக்கி போட்டு விளையாடுவார், முதுகில் ஏறி விளையாடுவாங்க. அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. இன்னமும் யாத்திராலிங்கம் நேராக ரஜினி சார் ஃப்ரீயாக இருந்து உடனே அங்கே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பா கூட இருக்காங்க, அம்மா கூட இருக்காங்க, தாத்தா கூட இருக்காங்க, பாட்டி கூட இருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக இருக்குது. இவங்க 2 பேர் தான் பிரிஞ்சிருக்காங்க. ஓகே. சமீபத்தில் கூட வந்து காலேஜ் பட்டமளிப்பு போல 2 பேரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது வந்து சேர்ந்தால் சந்தோஷம்தான். இது தனுஷ் ரசிகர்களை தான் விரும்புகிறாங்க. ரஜினி சாரும் முழுமையாக விரும்புகிறார். ஐஸ்வர்யா தனுஷ் மீண்டும் சேர்ந்துட்டாங்கன்னா அதை விட என்ன வாழ்க்கையில் வேணும் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அப்போது ஒரு பக்கம் இப்படி இருந்தால் கூட என்ன இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட்டு போகாது, மருமகன்றது. ஓகே. ஒரு பக்கம் மாமனாருங்கிறது ஏன்னா ரஜினி சாரோட பரம ரசிகர் வெறியர் தனுஷ். தலைவர்னு தான் சொல்லுவார். ரஜினி சார் படத்தை எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்துருவார் தியேட்டரில். கூலி கூட அப்படி பார்த்து இன்சிடென்ட் இருக்கு. எல்லா படமே ஜெயிலர்லேருந்து கூலியிலேருந்து எல்லாமே பார்த்துருக்காரு. இப்போ ஜெயிலர் 2வும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறத ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இப்போ அவர்கள் மேலே அந்த ஒரு அன்பு பாசம் இருக்குது. இது வேற அது வேற. ஓகே. பாய்ஸ் கார்டில் ரஜினி சாருக்கு வீடு பக்கத்திலே வீடு வாங்கினார், வீடு வாங்கிட்டார் இல்லையா? இப்போ அரசியலை வந்து ரஜினி சார் வேணான்னு விட்டு போன அரசியலை இப்போ அவர் கையில் எடுக்க போகிறார். அது ஆன்மீக அரசியலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதை ஓகே. ஓகே. ஒரு பக்கம் தனுஷ் ரசிகர்கள், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய அந்த ரசிகர்கள் 2 பேரும் ஒன்று சேர வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஓகே. அப்போது இது ஒரு வேளை
தனுஷ் போய் நான் அரசியலுக்கு ஆரம்பிக்க போகிறேன், உங்களுடைய ஆதரவு ரசிகர் ஆதரவு வேணும்னு கேட்டால் ஆச்சரியப்படுறது இல்லை. கேட்டால் கண்டிப்பாக வந்து ரஜினி சார் கொடுக்க தான் போகிறாரு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பொண்ணோட ஹஸ்பண்டு தானே, பிரிஞ்சு போனாலும் வந்து இப்போ வந்து மருமகன் தானே விட்டு போகுமா? அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த ஆன்மீக அரசியலுக்கு அவர் கிரீன் சிக்னல் கொடுத்து ஆதரவு கொடுத்தாலும் வந்து கொடுக்கலாம். அது வந்து காலப்போக்கில் நடக்க போகிற விஷயந்தான். இப்போ ஒரு யூகம் தான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மேட்டர் தான். அதனால் ஆன்மீக அரசியலை இந்த தமிழ் முருகன் படத்தின் மூலமாக அவர் வந்து அடுத்த ஸ்டெப் வச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இந்த தமிழ் முருகன் படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய டெக்னீஷியன் யாரையுமே அனௌன்ஸ் பண்ணல. தனுஷ், வெற்றிமாறன், அறிவுமதி, சாய் அபயங்கர் இவங்களை மட்டுமே வச்சுட்டு டக்குன்னு ஒரு வீடியோங்கிற போது சாய் அபயங்கர் எப்படி சார் இதுக்கெல்லாம் வந்தார்? இல்லை, அதுதான் மிகப்பெரிய எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறி. அது எனக்கும் எழுந்தது. சாய் அபயங்கர் எப்படி? ஏன்னா இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 400-500 கோடி ரூபாய் எடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் இது. அது கம்மி நீங்கள் எடுத்தால் நீ விஷுவல் காமிக்க முடியாது. அப்போது வெற்றிமாறன் சாருக்கு வந்து அரசன் படத்தில் வந்து அனிருத் வந்ததே அவர் உடன்பாடு இல்லை, ஆனாலும் ஓகேன்ட்டார். அவருக்கு ஃபேவரேட் வந்து நம்ம இளையராஜா சார். அப்போது இந்த படத்துக்கு இளையராஜா சார் இருந்தாருன்னா இன்னும் மேலும் சிறப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து இந்த புராண காலத்தெல்லாம் எடுத்தாருன்னா வச்சிங்களேன், மனுஷன் பிச்சு வாரிட்டு போயிடுவார் மியூசிக்கில். கண்டிப்பாக. ஸோ அப்போ சாய் மாதிரி இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, அனிருத் ஓகே தனுஷை தான் இன்ட்ரோ பண்ணுறது, ஏன் அனிருத்தை விட்டார், கழட்டி விட்டார் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வேற பேசப்படுது. சாய் மேங்கரை போகிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவருடைய தாட்ஸ் என்னன்னா, இன்னைக்கு ஜென்சி கிட்ட இந்த ஜென்சி அல்ஃபாங்கிற எல்லாமே அணிக்கிட்ட இருந்து சாய் மேங்கர்கிட்ட வந்துட்டாங்க. ஓகே, அப்போ அந்த ரசிகரோட கூட்டத்தை சேர்க்கணுங்கிறது அப்படியே ஒரு தாட்டாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் லெவலில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் மேலே அவர் பண்ணுறாரு. பிஸ்னஸ் கொஞ்சம் ஹை லெவலில் போகணும் ஆசைப்படுறாரு. அதனால் அணி வேணா இளையராஜா வேணான்னு சொல்லி சாய் மேங்கர் போட்டிருக்காங்க. இது வெற்றிமாறன் சார்ட்டையும் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா இந்த கதைக்கு வந்து இளையராஜா இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதுக்கு மீறி சாய போட்டிருக்காங்க. பட் புறமோல வந்து ஏஐ வீடியோ தான் விட்டுருக்காங்க. அவங்க 5 கோடி ரூபா செலவு பண்ணி ஷூட் பண்ணலை, ஒரு 50,000க்குள்ளே செலவு பண்ணி ஒரு ஏஐ தான் விட்டுருக்காங்க. பட் பார்க்கலாம், அதில் வந்து சாய் மேங்கர் போட்ட ஒரு டியூன் வேறு ஒன்று இருக்குது உங்களுக்கு, அது கேட்பதற்கு நல்லா தான் இருக்குது. அவரும் அவங்க அப்பா அம்மா ஒரு பெரிய சிங்கர், அதனால் அதனுடைய தொழில் ரீதியாக நிறைய விஷயங்களில் ஒரு ஜெயிச்சு காம்பார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கருப்புலாம் விளையாடி இருக்கார். கண்டிப்பாக. ஸோ அதனுடைய பேட்டர்னில் வரும், பார்க்கலாம். இன்னும் தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்னும் நிறைய பேர் டிசைட் பண்ணல. முக்கியமாக பார்த்தோன்னா கேமராமேன், இதுக்கு ரொம்ப ஹைலைட்டே கேமராமேன் தான். அப்புறம் கோரியோகிராஃபர் வேணும், ஃபைட் மாஸ்டர் வேணும் உங்களுக்கு. அந்த ஒரு பேட்டில் பண்ணுறதுக்கான ஃபைட் மாஸ்டர் வேணும் நமக்கு. ஏன்னா புராண காலத்தை சற்று முன்பாக இருக்கக்கூடிய ஒரு முருகன், ஸோ மன்னன் கேரக்டர் எடுத்து தான் பண்ணுறாங்க. குமரி கண்டத்தை ஆண்ட ஒரு மன்னன், அவர் பேர் முருகன். அவருக்கு இனப்பற்று இருக்குதுல்ல, அந்த ஜாதி மதம் அந்த இது எதுவுமே கிடையாது, எல்லா மக்களும் சரிசமம். நாட்டுக்காக இந்த மக்களுக்காக ஒரு போராடிய ஒரு மன்னன், அவர் பேர் முருகனால இந்த குமரிக்கண்டம் ஒரு பேரலை ஏற்பட்டு இந்த குமரிக்கண்டமே அழியுது. கடல் சார்ந்து மலையில் சார்ந்த இடத்துல எல்லா மக்களும் இறந்து போகிறாங்க, இந்த மன்னரும் இறந்து போகிறார், அது பேர் முருகன். அதில் தப்பிச்சு மீதி இருந்தவங்க வந்து நமக்கு வாழ்க்கையை கொடுத்து நம்ம நாட்டை இது அவரை வந்து முருகனாக வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் முருகன், தமிழ் முருகன் வருது. ஓகே, புராண காலத்து முருகன் ஒன்று இருக்கார், அதுக்குள்ளே போக விரும்பலை. இந்த கதை இதுதான் இருக்குது. அப்போ தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கும்போது தமிழ் பற்று, அந்த இனப்பற்று, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதுக்கும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இவர் இந்த தனுஷ் பண்ணுறது மாதிரி இந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அரசியல் வர்றதுக்கான அந்த ஒரு நோக்கம் இதில் தெரிய வருது. ஓகே, ரஜினி சாரோட அந்த ஆன்மீக அரசியலே தான் இவர் எடுக்க போகிறாங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. அதை 2029 தான் ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ணி எலெக்ஷன் முன்னாடி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஓகே சார், என்னன்னா ஒரு ஷூட் எடுக்கலை, ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்கலை, எதுவுமே நடக்கலை, டெக்னீஷியன் ஃபைனல் பண்ணல, டக்குன்னு ஒரு ஏஐல வீடியோ விடுற அளவுக்கு என்ன சார் அவசரம்? இல்லை, அதுதான் எல்லாருடைய கேள்வியும். இப்போ என்னுடைய கேள்வி அதுதான். திடுப்புன்னு வந்து எதுவுமே இல்லாமல் நீங்கள் லைவை ஆக்ட் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் வேறு. ஏஐல யாருங்கனாலும் உட்காந்துட்டு இப்போ ஒரு வீடியோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் பல தலைவர்களை பார்த்து எடுக்கலாம், இவ்வளோ புராண கதையில் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் அது ஏன் இவர் அவசரமாக உடனும்? ஓகே, அப்படிங்கும்போது இன்னொரு கேள்வியிலும் வருது. ஒரு பக்கம் சிவகார்த்தியன் சேகன் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷனில் அரசன் போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஜூனியர் என்டிஆர் வச்சு திருவிக்ரம் வந்து முருகன் கடவுள் நார்த்தில் பிறந்தவர்னு சொல்லி அவரு தேவையில்ல விஷயத்தை கிளப்பி போடுறாங்க. இது எல்லாம் கலந்து வரும்போது இப்போ இவர் வந்து எல்லாத்தையும் தாண்டி நம்ம வரணும். ஓகே, அப்போ இப்போ தமிழ் பற்று உள்ளதை மேட்டரை தொடணும், தொட்டால் தமிழ் மக்கள் மனசுக்குள்ள உள்ளே போய் உட்காரலாம். ஓகே, வேற ஏதோ ஒரு இயக்குனர் போடுறதுக்கும் வெற்றிமாறனை போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குது.
ஓகே. ஏன்னா இவர் வந்து அந்த மேக்கிங் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடவுள் பற்று இல்லாத ஒரு வெற்றிமாறன் அவர் பெருசாக ஆமாம். பெரியாருடைய கொள்கையில் ஈடுபாடு பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கதைக்களம் வேற மாதிரி கொண்டு போகுது. ஓகே. கடவுள் சார்ந்த விஷயத்தை வந்து வெற்றிமாறன் கையில் எடுக்கல. இந்த கதைக்களமே வேற வேறு தான் தமிழ் முருகன். ஓகே. ஆனால் கதை வேற. ஓகே. ஓகே. புரிஞ்சுதுல உங்களுக்கு? அப்போ அதை எடுக்கும்போது கடைசியில் தான் அந்த மன்னர் மக்களால் முருகன் அப்படின்னு கடவுளாக போற்றப்பட்டு அவரை பல ஊர்களுக்கு போகும்போது வெவ்வேறு பேர்களை வச்சு பண்ணுறாங்க. ஓகே. அந்த காலத்தைய முந்தைய முருகனை தான் தொட்டிருக்காங்க. ஸோ மன்னரை. அப்போது தனுஷ் இவர் வேகமாக வரும் பார்த்தா இதுதான் நோக்கம். அரசியலுக்கு நம்ம கட்சியில் அந்த கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க. கட்சிகள் ஆரம்பிக்க போகிறதா இருக்குது. இப்போ யாருடைய ஆதரவில் உள்ளே இறங்க மாதிரி தான் தெரியுது நமக்கு அதை. ஓகே. அப்போ ரஜினி சாருடைய ஆதரவு கண்டிப்பாக போய் கேட்டால் கிடைக்கும். கண்டிப்பாக கொடுப்பாரு. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. கொடுத்தாருன்னா இந்த படமும் அவருடைய ஆதரவு பெருகும்போது 2031 தேர்தலில் நம்ம களத்தில் இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். அதனால தான் இது இவ்வளோ அவசரமாக போடுறாங்க. ஏன்னா ஒரு கேமராமேனு, டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், மற்ற டெக்னீஷியன் எதுவுமே போடாமல் ஒரு ஏஐயில் பண்ணி உடனடியாக விட்டப்படுது. காரணம், நானும் அரசுக்குள்ளே இறங்க போகிறேன், நானும் தமிழ் பற்று உள்ளவன், இந்த நாட்டுக்கும் மக்களும் நல்லது செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் இருக்கதா ஒரு தகவல் வருது. ஓகே சார். இன்னொன்று என்னன்னா, நிறைய படங்கள் அறிவிப்புகள் வரும், கடைசி நேரத்தில் அந்த படங்கள் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் இது போய் சிக்கிக்குமா சார்? அப்படி ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் கூட நம்ம பேசும்போது இப்போ சொல்லியிருந்தேன்ல, ஷூட் பண்ணிப்பட்டிருந்தாங்கன்னா அதில் செலவு பண்ணதான்னு ஒரு எஃபர்ட் தெரியும். இது ஏதோ அவசரமாக பண்ணதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1902 வந்து தனுஷ் ஒன்றரை ப்ரொடக்ஷனில் செல்வராஜ் டைரக்ஷனில் பார்ட் எடுக்கிற மாதிரி தான் ஒரு மேட்ரு போட்டாங்க. அது தூக்கி போட்டார். அவ்வளோதான். செல்வராஜ் நம்பி நம்ம பண்ண முடியாது, பல கோடியில் இறக்க முடியாதுன்னு சொல்லி. ரெண்டாவது நம்ம இளையராஜாவுடைய பயோபிக் அது தனுஷ் பண்ணுறது மாதிரி இருந்து அதுவும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு இது வேணாம், இப்போதைக்கு வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஓரமாக வைக்கப்பட்ட விஷயங்களும் இருக்குது. ஓகே. அதோட இது சேர்ந்துடக்கூடாதுங்கிறத நான் சொல்லிக்கல இருந்தேன். ஓகே. ஏன்னா நீங்கள் தமிழ் முருகனை தொட்டீங்க, நீங்கள் விடக்கூடாது. விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கேட்ட பேரும். ஓகே. அதை நீங்கள் எடுங்க, எவ்வளோ கோடிக்கு சொல்லனாலும் எடுங்க, காலத்தமிழ்னாலும் பரவாயில்ல, இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க, அது தொட்டு முடித்து படத்தை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்லிக்கல. ஓகே சார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.